டிஎன்பிஎஸ்சி தலைவர் அருண்மொழி இந்த ஆண்டுக்கான பணியாளர் தேர்வு அட்டவணையை வெளியிடுகிறார். இது தொடர்பாக தற்போது செய்தியாளர்களை அவர் சந்தித்து வருகிறார். அதை நேரடியாக பார்ப்போம். நிரப்பித்தர தேர்வு நடத்த கேட்டுக் கொண்டுள்ளது. இது இரண்டும் முதல் முறையாக தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் தேர்வினை நடத்தி முடிவுகளை வெளியிட இருக்கின்றது. அடுத்து ஏற்கனவே அறிவிக்கை செய்து சில தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன, சில தேர்வுகள் நடக்க இருக்கின்றன. குறிப்பாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கான தேர்வு பிப்ரவரி 28ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. அதுபோல 9 தேர்வுகள் 2016 நடக்க இருக்கின்றது. அது ஏற்கனவே அறிவிக்கை செய்யப்பட்டு வெள்ளம், மழை போன்ற காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டு 2016 நடக்க இருக்கிறது. நாங்கள் வெளியிட போகும் அட்டவணையில் உங்களுக்கு சொல்றோம். அது இல்லாமல் ஏற்கனவே சொல்லது போல 33 போஸ்டுகளுக்காக 5513 காலிப்பணிகள் நிரப்புவதற்கு தேர்வு நடத்த இருக்கின்றது. பிறகு நான் 14/10/2015 என்று பொறுப்பேற்றவுடன் இந்த 3 மாதங்களில் 12 பதவிகளுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றோம். மொத்தம் 6054 காலி பணியிடங்களை நிரப்பி அரசுக்கு அறிக்கை கொடுத்திருக்கின்றோம். அது டீடைல்ஸ் வேணும்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஒன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சபார்டினேட் சர்வீஸ் 12 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அடுத்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஸ்டேஷன் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் ஜூனியர் 138 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 23 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அடுத்து குரூப் 3A இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 44 காலி பணியிடங்களுக்கு நிரப்பப்பட்ட தேர்வர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அது குரூப் 7B சர்வீசஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இந்து சமய அறநிலைத்துறை கிரேட் 3 58 பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அது PWD வாட்டர் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் போன்ற துறைகளுக்கு 98 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது.